வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே இன்று கரையை கடக்கிறது ஃபெஞ்சல் புயல். புயல் கரையை கடக்கும்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மழை பாதிப்புள்ள மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு. தயார் நிலையில் மீட்புப் படைகள். ஃபெஞ்சல் புயல் எதிரொலி. கட்டுமான தளங்களில் உள்ள கிரேன்களை கீழே இறக்கி வைக்க அறிவுறுத்தல். விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்குமாறும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அனைத்து பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு பொதுமக்களுக்கு அரசு வேண்டுகோள். அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என உத்தரவு. மதுரையில் அமைச்சர் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாயிகள் அறிவிப்பு. ஆட்சி அதிகாரத்தை தங்களின் பிறப்பு உரிமையாக கருதுபவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரமின்றி இருக்கின்றனர். காங்கிரஸ் குறித்து பிரதமர் மோடி கடும் விமர்சனம். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கோரிக்கை. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் உயிர் மற்றும் சுதந்திரத்தை காக்கும் முதன்மை பொறுப்பு வங்கதேச அரசிடமே உள்ளது. நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். இலங்கையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 4,50,000 பேர் பாதிப்பு. மலேசியா, தாய்லாந்து நாடுகளிலும் கடும் வெள்ளம். லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்க உள்ளது. புதுச்சேரி அருகே ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்றும் இதனால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காற்று, கனமழை, மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 13 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிறுவனங்களிடம் பயண விவரங்களை அறிந்து கொண்டு விமான நிலையம் வருமாறு விமான நிலைய ஆணையரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஃபெஞ்சல் புயல் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஃபெஞ்சல் புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புயல் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள IT நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை வீட்டிலிருந்து பணிபுரிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. காற்றடிக்கும் போது பொதுமக்கள் வெளியில் வருவதை கண்டிப்பாக தவிர்த்து பாதுகாப்பாக வீடுகளில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயலை எதிர்கொள்ள ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக ராணுவ அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படகுகள் மற்றும் நீச்சல் பயிற்சி பெற்றவர்கள், பேரிடர் காலங்களில் மீட்கும் பயிற்சி பெற்றவர்கள் என ஒவ்வொரு குழுவும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு எங்கெல்லாம் ராணுவத்தின் உதவி தேவைப்படுகிறது என தெரிவிக்கும் பட்சத்தில் உடனடியாக களத்தில் இறங்க தயாராக இருப்பதாக ராணுவ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்க இருந்த நிலையில் புயல் காரணமாக அவரது வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் குடியரசுத் தலைவர் வருகைக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 2,500 போலீசார் திரும்பப் பெறப்பட்டனர். அதே நேரத்தில் திட்டமிட்டபடி பட்டமளிப்பு விழா நடைபெறும் என்றும் குடியரசுத் தலைவரின் வருகை மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக எடுக்கப்பட வேண்டிய முன்னெடுப்புகள் குறித்து முடிவெடுக்க தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் 65.30 கோடி செலவில் நடப்பாண்டில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்தின் கீழ் 1.87 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சிறுதானிய வகைகள் சாகுபடி செய்யப்படுவது பற்றி அறிந்து மகிழ்ந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் 53,754 உழவர்கள் பயனடைந்து வரும் தகவல் கேட்டு மகிழ்ந்தேன் என்றார். நாமக்கல்லில் 50 கோடி ரூபாய் செலவில் 2 லட்சம் லிட்டர் பாலை பதப்படுத்தும் புதிய பால் பண்ணை அமைத்தல், ஆவின் நிலையங்களை நவீனமயப்படுத்துதல் ஆகிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டமாக 1,383 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 79 புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதோடு 29 முடிவற்ற பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை வால்டாக்ஸ் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றுகிறார். அதன்படி ரூபாய் 421 கோடி மதிப்பீட்டில் வால்டாக்ஸ் சாலையில் 700 புதிய குடியிருப்புகள் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனை சாலையில் 276 புதிய குடியிருப்புகள், சமூக கூடங்கள், விளையாட்டு அரங்கங்கள், புதிய காவல் நிலையம் உள்ளிட்ட 15 புதிய திட்டப் பணிகள்
பூங்காக்கள் உள்ளிட்டவற்றை திறந்து வைக்கும் அவர் 242 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையங்கள், பள்ளிகளில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள், பூங்காக்கள் உள்ளிட்ட 29 முடிவுற்ற பணிகள் மற்றும் பேருந்து நிலையம், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானம், மறுவாழ்வு மையம் என 45 புதிய திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். ஆரோக்கியமான கட்சி அதிமுக என்றும் அடிமை கட்சி கிடையாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கலாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அதிமுக நிர்வாகிகளுடன் தனித்தனியாக 2 பிரிவுகளாக ஆலோசனை நடத்தினர். அப்போது அதிமுகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை பணி மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய போது அதிமுக கலாய்வுக் கூட்டத்தை கலவரக் கூட்டம் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அதிமுக ஆரோக்கியமான கட்சி என்ற எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் திமுக எம்பி சிவா வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டதுதான் கலவரம் என்றும் கூறினார். கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக தேவைப்பட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடமும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து வழக்கு விசாரணை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கு தொடர்பாக தேவைப்பட்டால் இபிஎஸ்ஸிடமும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பாலத்தில் விரைவில் ரயில் சேவை தொடங்கும் என்று தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் தெரிவித்துள்ளார். புதிய பாம்பன் ரயில் பாலம் 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நிலையில் இதை ஆய்வு செய்த அதிகாரி சௌத்ரி பாலத்தின் உறுதித்தன்மையில் குறைபாடுகள் உள்ளதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் சில நாட்களில் ஆய்வு செல்ல உள்ளனர். இந்நிலையில் கட்டுமான பணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் விரைவில் ரயில் சேவை துவங்கும் என்றும் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர்.என். சிங் கூறியுள்ளார். மதுரையில் அமைச்சர் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய உள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கு எதிராக அப்பகுதி கிராம விவசாயிகள் மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை விவசாயிகள் கைவிட்டனர். தமிழக அரசுடன் அதானி குழுமம் தொடர்பு குறித்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் வகையில் பாமக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என பாமக வழக்கறிஞர் பாலு கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு அமெரிக்க அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததில் தமிழக மின்சாரத்துறையின் பெயர் இடம்பெற்றது எப்படி என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஏன் இதுவரை எந்தவொரு பதிலும் அளிக்கவில்லை எனவும் ஏன் விசாரணை செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதால் தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது என விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காக்க இயலாத திமுக அரசால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவும் அண்ணாமலை சாடியுள்ளார். தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இது தொடர்பான வழக்கை ரத்து செய்ய கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதாகவும் கரூர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்து அவரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அரசு வழக்கறிஞர்களின் தவறான செயல்பாடுகளால் அரசுக்கு 1100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மணல் குவாரிகள் முறைகேடு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதை எதிர்த்து தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு வழக்கறிஞர் நேரில் ஆஜராகாததற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் வழக்குகளை தேர்ந்தெடுத்து அந்த வழக்குகளில் மட்டும் ஆஜராக அரசு வழக்கறிஞர்கள் ஆர்வம் காட்டுவதாக தெரிவித்தனர். இதன் மூலம் பொதுமக்கள் பாதிப்படைவதாகவும் கூறினர். அரசு வழக்கறிஞர்களின் இதுபோன்ற செயல்பாட்டால் கல்வித்துறை சார்ந்த வழக்குகளில் மட்டும் இதுவரை அரசுக்கு சுமார் 1100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் மூலமாக கடந்த 12 நாட்களில் மட்டும் ரூபாய் 63 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தலைவர் தெரிவித்துள்ளார். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நவம்பர் 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்ட நிலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். நேற்று மட்டும் 88,751 பேர் தரிசனம் செய்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தேவசம் போர்டு தலைவர் பிரசாத் கடந்த 12 நாட்களில் மட்டும் ரூபாய் 63 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட ரூபாய் 15 கோடி அதிகம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தை தங்களின் பிறப்பு உரிமையாக கருதுபவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரமின்றி இருப்பதாக காங்கிரஸ் குறித்து பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்துள்ளார்.
ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா பொதுத் தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல் முடிவுகள் நாடு முழுவதும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இது பாஜக தொண்டர்களின் பலம் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிகள் இரவு பகலாக பாஜக குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் பாஜகவை ஆசீர்வதிக்க மக்கள் தாங்களாகவே களமிறங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் உயிர் மற்றும் சுதந்திரத்தை காக்கும் முதன்மை பொறுப்பு வங்கதேச அரசிடமே உள்ளது என நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை நிறுத்த இந்திய அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுத்துள்ளதா என அருண்குமார் சாகர் எம்பி மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரின் வீடுகள், வணிக நிறுவனங்கள், வழிபாடு தலங்கள் மீதான தாக்குதல் இந்திய அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் அதனை தீவிரமாக எடுத்துக்கொண்டு வங்கதேச அரசிடம் கவலையை பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கோரியுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியை சந்தித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட 5300 கோடி ரூபாய் மதிப்பிலான அப்பர் பத்ரா நீர் பாசன திட்டத்திற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேகதாது அணை திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வறண்ட மாநிலமான கர்நாடகாவில் நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் கர்நாடக அரசின் சொந்த நிதியில் இருந்து இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மலேசியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். 90,000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்புப் படகுகள், ஹெலிகாப்டர்களுடன் ஆயிரக்கணக்கான அவசர சேவை பணியாளர்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தேசிய பேரிடர் மேலாண்மை குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனமழையால் மலேசியாவின் 7 மாகாணங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தால் 4,50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 40,000 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை அரசு கூறியுள்ளது. நிலச்சரிவு மற்றும் விழுந்த மரங்களால் துண்டிக்கப்பட்டுள்ள சாலைகளை சீரமைக்கவும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும் ஆயுதப் படைகளும் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலந்தில் சரக்கு லாரி மீது ரயில் மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். நோவா சூச்சா பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டில் லாரி வரும்போது சிக்னல் விழுந்து கேட் மூடியது. இதனால் லாரியை தொடர்ந்து ஓட்ட முடியாமல் குழப்பமடைந்த ஓட்டுநர் கீழே குதித்தார். தொடர்ந்து ரயிலை நிறுத்த அவர் சைகை செய்த நிலையில் மிதமான வேகத்தில் வந்த ரயில் லாரி மீது மோதியது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நடிகர் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் சந்தீப் கிஷான் ஹீரோவாக நடிக்க இருக்கிறார். தமன் இசையமைக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்க உள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகும் இப்படத்தில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜின் மாநகரம் படத்தில் நடித்திருந்த சந்தீப் கிஷான் ஹீரோவாக நடிக்க இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. சிறையில் சத்தான உணவு கொடுக்கப்படுவதாக நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ள கஸ்தூரி உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது எப்படி என்பது பற்றி 30 நாளில் கற்றுக்கொள்ள இருப்பதாக கூறினார். சிறையில் தனியாகத்தான் இருந்ததாகவும் சிறையில் பல்வேறு புத்தகங்களை படித்ததாகவும் தெரிவித்தார். பஹ்ரைனில் நடந்த பாரா டேக்வாண்டோ போட்டியில் பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பஹ்ரைன் நாட்டின் மனாமா நகரில் நடைபெற்ற பாரா டேக்வாண்டோ போட்டியில் தமிழ்நாட்டில் இருந்து 16 பேர் பங்கேற்றனர். 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலம் வென்று அசத்திய அவர்கள் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 4ஆம் சுற்று டிராவில் முடிந்தது. செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்திய வீரர் குகேஷ், சீன வீரர் டிங் லிரென் மோதி வருகின்றனர். இந்நிலையில் 4ஆம் சுற்றில் மோதிய இருவரும் 42 நகர்வுகளுக்கு பின்னர் போட்டியை டிராவில் முடித்துக் கொண்டனர். 4 சுற்றுகளின் முடிவில் இருவரும் தலா 2 புள்ளிகள் பெற்றுள்ளனர். இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சியை பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மற்றும் மகளிர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் இணைந்து மும்பையில் வெளியிட்டனர். தோள்பட்டை பகுதியில் தேசிய கொடியின் வண்ணத்தில் புதிய ஜெர்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய ஜெர்சியை அறிமுகப்படுத்தியதை கௌரவமாக கருதுவதாக ஹர்மன்பிரீத் கவுர் நெகிழ்ந்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே இன்று கரையை கடக்கிறது ஃபெஞ்சல் புயல். புயல் கரையை கடக்கும்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மழை பாதிப்புள்ள மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு, தயார் நிலையில் மீட்புப் படைகள். ஃபெஞ்சல் புயல் எதிரொலி, கட்டுமான தளங்களில் உள்ள கிரேன்களை கீழே இறக்கி வைக்க அறிவுறுத்தல். விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்குமாறும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அனைத்து பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு பொதுமக்களுக்கு அரசு வேண்டுகோள். அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என உத்தரவு. மதுரையில் அமைச்சர் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாயிகள் அறிவிப்பு.
ஆட்சி அதிகாரத்தை தங்களின் பிறப்பு உரிமையாக கருதுபவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரமின்றி இருக்கின்றனர். காங்கிரஸ் குறித்து பிரதமர் மோடி கடும் விமர்சனம். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கோரிக்கை. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் உயிர் மற்றும் சுதந்திரத்தை காக்கும் முதன்மை பொறுப்பு வங்கதேச அரசிடமே உள்ளது. நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். இலங்கையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் 4,50,000 பேர் பாதிப்பு. மலேசியா, தாய்லாந்து நாடுகளிலும் கடும் வெள்ளம், லட்சக்கணக்கானோர் பாதிப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.